வணக்கம். வெல்கம் டு இல்லத்தரசி கோலம். வாங்க, இந்த வருஷம் எங்கள் வீட்டில் பொங்கல் எப்படி இருந்தது, எப்படி பொங்கல் வச்சோம், எப்படி சாமி கும்பிட்டோம், அதுதாங்க பார்க்க போகிறோம். இந்த கோலம் என்னோட ஈஸி கலர் கோலம் சேனலில் கொடுத்துருந்தேன். இந்த வருஷம் ரெண்டு பொங்கல் கோலம் தாங்க போட்டிருந்தேன். நல்லா இருந்தது 2 கோலமுமே. எங்கள் தம்பி சொல்லுவானுங்க, எங்கள் பையன் சொல்லுவானுங்க, நல்லா கோலமாக போட்டு கொடுங்கம்மா, பொறுமையாக கொடுங்க, எதுக்கு இத்தனை வீடியோ அப்படி சொல்லுவானுங்க. அதனால் கொஞ்சம் வீடியோ கொடுக்குறத டிலே பண்ணுறேன். அப்புறம் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா கொஞ்சம் முடியாமல் ஆயிடுச்சுங்க, அதனால் அவங்கள கவனிச்சுக்கணும். அதனால தான் வீடியோ கொடுக்குறதுக்கு டிலே ஆகுது. நைட் இந்த மாதிரி கோலம் போட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். பாருங்கள், லைட்டை ஆஃப் பண்ணிட்டா கூட எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது சுத்தமாக எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு எடுத்தது. ரொம்ப அருமையாக இருந்ததுங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எங்களுக்கு. ரொம்ப அழகாக வந்துருந்துச்சுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தேங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. அடுத்த நாள் காலையில் இது பொங்கல் அன்னைக்கு நைட்டு 1 மணி வரைக்கும் கோலம் போட்டுக்கிட்டு இருந்தோங்க. 12 மணி வரைக்கும் போட்டுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் அந்த கேண்டில் பற்ற வச்சோம்லங்க, அதை எடுக்கிறதுக்கு மறுபடியும் எவ்வளோ நேரம் ஆச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் பையன் டைரக்ஷன் பண்ணுறான். உங்கள் பையன் இருந்தால் இன்னும் வீடியோ சூப்பராக வருங்க. அவன் நல்லா வீடியோ எடுப்பான், ஃபோட்டோ எடுப்பான். அவன்லேனா சேனலே இல்லை, அவன் எனக்கு ஆரம்பித்து கொடுத்தது தாங்க இந்த சேனல்லாம். சரி, மூட்டு வலியோடு கஷ்டப்படுறதுனால சரி ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த சேனல் ஆரம்பித்தது. நமக்கு சம்பாதிக்கணுங்கிற நோக்கம் இல்லை, சம்பாதிச்சாலும் சந்தோஷம்தாங்க. நாம் 0 to இந்த அளவுக்கு வந்திருக்கிறேங்க. 0லேருந்து வந்தவங்க தான் நம்ம. பெரிய வசதியெல்லாம் கிடையாது, வசதியே இல்லாமல் இருந்து இந்த அளவுக்கு வந்திருக்கிறோம் கடவுள் புண்ணியத்தில். 2 பொங்கல் வைக்க போகிறோம். அது பார்த்திங்கன்னா, ஒன்று எங்கள் குலதெய்வ பொங்கல், ஒன்று எங்கள் பையனுக்காக எங்கள் ஃபேமிலி நல்லா இருக்கணும்னு நினச்சி வைக்கிற பொங்கல். ஒன்று வெண்பொங்கல், ஒன்று சக்கரை பொங்கல். இது தான் என்னோடய கோலத்துலேயும் கொடுத்துருப்பேன். மஞ்சள் புள்ளார் வச்சு சாமி கும்பிடுவோம், தேங்காவில் வச்சு. அது தாங்க என்னோடய கோலத்துலேயே கொடுத்துருக்குற பொங்கல் கோலத்தில். பாருங்கள், இந்த பொங்கல் வைக்கும்போது எங்கள் வீட்டில் ஒரே கல்லாட்டாங்க. எங்கள் பையனும் எங்கள் வீட்டுக்கார் இருந்தாலே வீடு அப்படியே கலகலன்னு இருக்குங்க. நான் மட்டும் இருந்தால் தான் அமைதியாக இருக்கும். அதனால தான் நான் மட்டும் இருக்கும்போதே வீடியோ எடுப்பேங்க. அவங்கள வச்சுட்டு எடுக்கிறது இல்லை. இந்த வீடியோ அவங்கள வச்சுட்டு எடுத்துருக்குங்க, ஏன்னா பொங்கலுங்கிறதுனால. சாயம் பிறகு இந்த மாதிரி ஒரு கோலம் போட்டிருந்தேங்க. இது ஈரத்தோடையே போட்டதுனால அந்த பொடி அப்படியே அப்பிருச்சுங்க. இருந்தாலும் அழகாக வந்துச்சு, பார்க்குறக்கு நல்லா தான் இருந்துச்சுங்க. எங்கள் வீட்டுக்காரத எப்போவுமே சாயம் போடுறது, பூஜை பண்ணுறது, நாங்கள் சாயம் கும்பிட்றது, இதுதான் எங்கள் வீட்டு வழக்குங்க. நான் 27 வருஷமாக பொங்கல் வச்சிட்ருக்கிறேன். எங்கள் கல்யாணம் ஆனதுலேருந்தே எங்கள் இதில் பொங்கல் சீர் ஃபேமஸுங்க. சீர் வந்ததுக்கப்புறம் தான் பொங்கல் வைப்போம். ஆனால் நான் முதல்லேருந்தே வச்சிட்ருக்குறேங்க. ஏன்னா எனக்கு எங்கள் அம்மா மட்டும்தான், அதனால் சீரெலாம் எதிர்பார்க்கலைங்க. கல்யாணம் ஆனதுலேருந்தே வச்சிட்ருக்குறேன். எங்கள் பையனுக்காக ஒரு பொங்கல், எங்கள் பையன் பிறந்ததுக்கப்புறம். அதுக்கு முதல்ல 2மே குலதெய்வத்துக்குன்னு வைப்பேன். பாருங்கள், இது பூளைப்பூவும் மஞ்சளும் எங்கள் வீட்டிலேருந்து எடுத்தது தான். மண்ணு கூட கழுவலை, ஏன்னா மண்ணுக்கு தான் நம்ம சாயம் பண்ணோம். ஏன்னா மண்ணு தான் நமக்கு ஃபுட்டே கொடுக்குது. அதனால் மண்ணையும் சேர்த்து வச்சு இந்த வருஷம் சாயம் விட்டோங்க. பொங்கல் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஒன்று வெண்பொங்கல், ஒன்று சக்கரை பொங்கல். இந்த வெண்பொங்கலை நாம் எப்பவும் செய்கிற மாதிரி வெண்பொங்கலாக செஞ்சு அதுக்கு சாம்பார் முதலே வச்சுருந்தேங்க. அப்படி சாப்பிட்டுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதே மாதிரி இந்த பொங்கல் வைக்கும்போது எங்கள் வீட்டில் கலாட்டாவும் நடக்கும். எங்கள் வீட்டுக்கார் இல்லைன்னா இத்தனை வீடியோ நான் இல்லத்தரசி கோலம் சேனல்லையும் கொடுக்க முடியாது, அதே மாதிரி சுவைசி சேனல்லையும் கொடுக்க முடியாதுங்க. ஏன்னா அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. எனக்கு ருமட்டாய்டு இருக்கிறதுனால அவங்களோட ஹெல்ப்னால தான் உங்களுக்கு இத்தனை வீடியோவே வருது. இப்போ கொஞ்சம் டிலே ஆகுது. அதுக்கு காரணம் எங்கள் அம்மாங்க. அவங்களையும் கவனிக்கணும் இல்லைங்க, ஏன்னா அவங்களுக்கு ஏஜ் ஆயிடுச்சு. இந்த பொங்கல் எல்லாமே எங்கள் அம்மா தான் வைப்பாங்க முதலெல்லாம். நான் சாப்பிட்றதோடு சரி அந்த மாதிரி இருந்தேங்க. இப்போ பாவம் இப்படி ஆகிட்டாங்க, என்ன பண்ணுறதுங்க, இயற்கை நம்ம சந்திச்சே ஆகணும். அப்புறம் இந்த கோலம் எப்படி போட்டேங்கிறது சும்மா கொஞ்சம் கொடுத்துருக்குறேங்க. இந்த கோலம் பார்த்திங்கன்னா என்னோடய ஈஸி கலர் கோலம் சேனலில் தான் வரும். ஏன்னா இதில் விலாக் கொடுத்ததுனால அதில் நான் விலாக் கொடுக்குறதில்ல. அதனால் இந்த ஒரு அழகான கோலத்தை அந்த சேனலில் கொடுத்துடலாங்க. பாருங்கள், அது என்னோடய சேனல் தான். இது இந்த மாதிரி பொங்கல் இலை அதில் எல்லாம் எங்கள் வீட்டில் எப்படி இருக்குது அதே மாதிரியே வச்சுட்டு, அதுக்கப்புறமா சுற்றி ட்ரெடிஷ்னலாக இருக்கட்டும்னு ஒரு நெல்லிக்கோலம் மாதிரி கொஞ்சம் போட்டு, அதுக்கப்புறமா இது ஒன்றுங்க. எல்லா கோலமே சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த வருஷம் போட்டதே கம்மியான கோலம், ஆனால் மார்கழியில் நிறைய கோலம் போட்டிருக்குறேங்க. அதை நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன். அது ஃபுல்லாக தொகுத்து ஒரு வீடியோவாக கொடுக்குறேங்க. நெக்ஸ்ட்டு அந்த வீடியோ தான் கொடுக்கலான்னு இருக்கிறேன், பாருங்கள்.
இந்த கோலம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. எங்கள் பையனுக்கு பொங்கல் கோலத்தோட இந்த கோலம் தான் பிடிச்சுன்னு சொன்னானுங்க. எனக்கு வந்து 2 கோலமே பிடிச்சது. ஏன்னா போட்டது நான். தேங்க்யூ.